வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா இன்னும் ஆளையே காணுமே, எப்ப வருவா? அவ எப்ப வந்தா என்ன, வரும்போது பணத்தோட வருவேன்னு சொன்னாளா? முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு போனா எல்லா பாரதியும் அவ தலைமையிலே இறக்குனா என்ன அர்த்தம்? ஆமாங்க, நான் தான் அவளை கூப்பிட்டு எல்லா பாரத்தையும் அவ தலைமையில ஏத்தி விட்டுருக்கேன். பேசுறீங்க பாருங்க பேச்சு. செல்வம் ஒழுங்கா வேலைக்கு போய்கிட்டு இருந்தான். கார்மெண்ட்ஸ் ஆசையை காமிச்சு அவன் வேலையை அவ காலி பண்ணிட்டான். இப்போ அவ வீட்டு பொருள் வாங்க காசு இல்லாம முழிச்சிட்டு நின்னா. அப்படி ஆக்கி வச்சிட்டா. நான் பாத்துக்குவேன்னு பெருமையா பேசினால, அப்போ அவ தான் செய்யணும். அம்மா சொல்றதுல என்ன தப்பு? சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி உங்க மருமக எந்த பாரத்தையும் சுமக்க வேண்டாம். தாலி வாங்கறதுக்கு காசை நீங்க தரீங்களா? எங்க புதைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க, போதும். புதையில நாங்க போய் எடுத்துக்கிறோம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம். நான் எதுக்கு கொடுக்கணும்? நானா பணக்கார இடத்துல சம்பந்தம் பார்த்தேன். இப்ப என்ன, உன் வருங்கால பணக்கார மருமக தான் உங்க எல்லாருக்கும் தங்கத்தை போட்டு பூட்டி வச்சிருக்கிறாள. அந்த தங்கத்தை கொண்டு போய் அடக்கி வச்சு பணத்தை புரட்ட வேண்டியதானே? போகுது பாரு புத்தி. வாயிலே போட்டேனா? எப்ப பாரு வீட்டுல இருக்கத வச்சிடணும், இல்லன்னா வித்துடணும். இத தவிர உங்க மூளைக்கு வேற எதுவுமே யோசிக்க தோணாதா? எல்லாத்தையும் கொண்டு போய் அடகு வச்சு நாளைக்கு கல்யாணத்துல மேகனாவோட அப்பாவும் அம்மாவும் வாங்கி கொடுத்த நகையை போட்டுட்டு வரலையான்னு கேட்டா என்னப்பா சொல்றது? சொல்ல வேண்டியதுதானே, தாலி வாங்க கூட எங்களுக்கு துப்பு இல்ல, நீங்க கொடுத்த நகையெல்லாம் அடகு வச்சுதான் தாலியே வாங்கிருக்கோன்னு ரொம்ப கௌரவமா இருக்கும்ல. வாங்கி கொடுக்க வக்கு இல்லனாலும் வக்கனையா பேசுறதுக்கு மட்டும் வாயை தூக்கிட்டு வந்துட வேண்டியது. டேய் செல்வம், மகா என்ன ஆனா, எங்க போயிருக்கா, எப்ப வருவா? எங்களுக்கு தான் தெரியாதா, இல்ல உனக்கும் தெரியாதா? நான் தான் இப்ப வந்துருவேன்னு கால் பண்ணல, சொல்ல வேண்டியதானே? ஏன் அமைதியா இருக்கீங்க? நீ வந்தா மட்டும் போதுமா? இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஏன் பொறுப்புன்னு பெருசா ஏத்துக்கிட்டல. இப்ப தாலிக்கு தங்கம் வாங்கணுமே, பணம் கொண்டு வந்திருக்கியா, இல்ல கிடைக்கலன்னு பஞ்சு பாட்டு பாட போறியா? $10 லட்சத்துக்கு செக் இருக்கு. வெண்ணிலா கிட்டே கொடு போ. வெண்ணிலா வாங்கிக்க. நாளைக்கு இந்த செக்க மாத்தி 7 பவுனா வாங்கிடலாம். 7 பவுனா? எதுக்கு அவ்வளவு? மகாக்கு நாம 3 பவுன் தானே செஞ்சோம். மேக்னா வீட்ல 150 பவுன் போடுறாங்க. எப்படி பார்த்தாலும் 143 பவுன் நமக்கு மிச்சம். இங்க என்ன இருக்கு மிச்சம்? அப்பா, கதிர் கல்யாணத்துக்கு பணம் கொடுக்க வேண்டியது எங்க கடமை, கொடுத்தாச்சு. என்ன வாங்கணும், எவ்வளவு வாங்கணும்னு அம்மா முடிவு பண்ணட்டும். தயவு செஞ்சு மகாவியோ அவ குடும்பத்தையோ யாரோடையும் கம்பேர் பண்ணி யாரும் பேச வேண்டாம். செல்வம், நீ எங்க போற? தலைவலி உயிர் போகுது, நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. கௌரி, ஏன் காஃபி நீங்க மட்டும் தான் கேட்டு குடிக்கணுமா, நாங்க குடிக்க கூடாதா? பாக்குற பார்வையை பாரு. கொஞ்ச நாளாவே என் நாக்குல வாஸ்து சரியில்லை. என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் சண்டை போடுங்க, ஆனா இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க.
நீங்க என்கிட்ட பேசி என் முகத்தை நேரா பார்த்து முழுசா 24 மணி நேரம் ஆச்சு. நான் உண்மை சொல்றேன்னு நீங்க நினைச்சாலும் இல்ல பொய் சொல்றேன்னு நீங்க நினைச்சாலும் எதுவுமே இப்ப இல்லைனாலும் அப்புறமா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கிற நம்பிக்கையில தான் சொல்றேன். எந்த உண்மையும் நமக்கு வேண்டான்னு நீங்க சொல்லும் போது என்கிட்ட நீ ஏன் பொய் சொல்றேன்னு என்ன கேட்கும் போதும் அந்த கோவம் கூட எனக்கு இவ்வளவு வலிக்கலங்க. ஆனா உங்களோட மௌனத்தை என்னால முடியலங்க, தாங்கிக்கவே முடியல. என்ன வேண்டான்னு தள்ளி வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வந்துருச்சுல்ல? மகா, உன் மேல கோவப்பட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேனா மகா? இருக்க முடியுமா என்னால? நீ அவமானப்படக்கூடாது, தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட கோவப்படுறேன். அவங்கள விட்டு நீ தள்ளி இருந்தா நான் ஏன் உன்னை விட்டு தள்ளி போறேன்? அகிலாவும் கதிரும் சேரக்கூடாதுன்னு நானும் நினைக்கல மகா. ஆனா கதிரே வேண்டான்னு விலகிட்டதுக்கு அப்புறம் நீ போராடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு மகா? சொல்லு. உன்னை அவங்க பேசுற வார்த்தைகள்லாம் எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன்னை கை நீட்டி அடிக்கிற வரைக்கும் போயிட்டேன்னு நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த மேகனாவை கெட்டவனு ப்ரூவ் பண்ண நீ திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அசிங்கப்படுறது தானே? ஆனா இப்ப நான் சந்தோஷமா இருக்கமா? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா கூட அம்மாவுக்கு நீ 10 லட்சம் கொடுத்திருக்க. இனிமே இந்த கல்யாண விஷயத்துல நீ தலையிட மாட்டேன்னு நான் நம்புறேன். இனிமே நமக்குள்ள இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் வராது. கரெக்ட் தானே? நில்லு மகா, நான் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவும் சொல்லாம போற. அப்ப ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறேன், அதானே? இவ்ளோ சொல்லியும் என்னை விட உனக்கு உன் பிடிவாதம் தான் முக்கியம் இல்ல? அப்படியே இரு.